வாழ்வை வாழவே ஓ என்ன ஜி விஜய் விஜய் கார்த்தி சேதுபதி அடுத்து மோட்ரு எப்ப இருக்காரு லட்சத்தீப் ஜி. வரும்? ஆ? ஓ கரை வந்த பிறகே அடுத்து என்ன திரிசாலா வருமா? பிடிக்குது கடலை ஓ பிரசாந்த் ப்ரோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எல்லாம் இந்த 2023 நிறைய நரி வந்த டூரிசம் நீ டெவலப் ஓ ஆயிருக்கும். யோ அதை போடுங்கய்யா. கரை வந்த பிறகு அந்த பாட்டை போட்டு விடுங்க. பாட்டு பின்னாடி போட்டு ஜிக்கு ஒரு அட்டாச் எப்படி போடுறீங்கன்னா இப்போ ஐடியா அது போட்டாச்சுங்க. அந்த பாட்டு தாங்க மேல போட்டிருக்கு. இல்ல இல்ல மேட்ரு கேளுங்க. அது வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ்ல இந்த இந்த ஒரிஜினல் வாய்ஸ்ல போட்டு ஜி வாய்ஸ்லயே கரை வந்த பிறகே போட்டு நம்ம தான் ஏ இருக்குதே அதுல போட்டு ஜியை நடக்க விடுங்கய்யா. அதுதான் சும்மா ஜி வந்து சும்மா ஜொலி ஜொலிப்பா இருக்கு பாருங்க பாரு. எங்கேயோ தன்னோட ஜானுவை தேடி வந்து ஜி வந்து அந்த மூஞ்சில எவ்வளவு சோகம் தெரியுது பாரு. எங்கேயோ என்ன பிரதமரா இருந்தா என்ன பிரயோஜனம், என் ஜானுவை நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது ஜானு கூட சேர்த்து வச்ச யார் ப்ரோ? மெலனியா ப்ரோ? ஆனா மோடி வந்து தம்பி ஸ்பாட்லயே ஃபேமஸ் ஆயிட்டாருனா. தம்பி கொஞ்சம் கம்முன்னு இருங்க தம்பி. ஒரு லெவலுக்கு தான் பேச முடியும். அதெல்லாம் இல்ல. இவங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க ப்ரோ. அவரு வந்து இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். என்ஃபோர்ஸ்மென்ட் அவர் இந்தியாவுக்கே மாடல் ஆயிட்டாரு. ஐயோ நீங்க இதெல்லாம் கம்மி. நீங்க எவ்வளவு முடியுமோ ட்ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். எவ்வளவு முடியுமோ பண்ணிக்கோங்க. அது பிரச்சனை இல்ல. ஏன்னா இவங்க தான் அசைக்கவே முடியாது. 50 வருஷத்துக்கு நாங்க தான் 50 வருஷத்துக்கு இல்ல ஒரு 5 மாசம் கழிச்சு நாங்க தான். அது தெரியும். என்ன பண்ணுவீங்க? ட்ரோல் தான் பண்ணுவீங்க. வீடியோவா போட்டு வெறுப்பேற்றுவோம் நாங்க. இதே மாதிரி அடுத்த ரஜினி வீடியோ போடுவோம், உக்கும் வீடியோ போடுவோம், அப்புறம் பேடாஸ்மா போடுவோம். இப்ப அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு இதான் வேலை தாங்க முடியாது. 4 மாசத்துக்கு இதுதான். வேற என்ன பண்ண முடியாது? பேடாஸ்மா போட வேண்டியதான். உக்கம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அது சரி. கெல்லப்படுறோம். தலைவர் நிரந்தரமா நிரந்தரமா இருக்கு. ஐயோ தலைவர் வந்து நிரந்தரம். ஆமாமா கிம் ஜாங் உன்க்கு அப்புறம் வந்து இவங்க பரம்பரை தான் நீ ஆளப்போகுது இந்தியாவை 100 வருஷம். என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, திட்டிக்கோங்க, என்ன வேணாலும் பேசிக்கோங்க. எனக்கு எவன் வந்தா என்ன நாங்க திட்டுங்க, ட்ரோல் பண்ணுங்க, கலாய்ங்க. அதெல்லாம் ப்ரோ ஆனா ப்ரோ ஒரே வார்த்தை, தலைவர் நிரந்தரம். தலைவர் நிரந்தரம் ப்ரோ. சரி தலைவர் நிரந்தரம் விட நீங்க சவுத்துல கம்மி பண்ணுங்க, எங்க வேணாலும் கம்மி பண்ணீங்க. தலைவர் நிரந்தரம். அவ்வளவுதான். அட சரியா, நான் என்ன சொல்றேன், சரி என்ன இந்த 10 ரூபா பெட்ரோல் குறைக்கிறாரு இல்லையா ஜி? பண்ணுவாருங்க. பண்ணாலும் ஜெயிப்பாருங்க, பண்ணாலும் ஜெயிப்பாருங்க. ஓஹோ யோ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டீங்க. 10 ரூபா ஏத்திட்டே ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாரு. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல. இன்னொரு 10 ரூபா ஏத்தினாலும் ஜெயிச்சிருவாருங்க. உங்களுக்கு தான் அதான் கோயில் கட்டி இருக்கிறீங்களே, புண்ணியாச்சரிக்கு ரெடியா வச்சிருக்கீங்களே. கோயில் ஓப்பனிங் தள்ளி வச்சாலும் ஜெயிச்சிருவாருங்க. இவங்க இப்ப கோயிலே 6 மாசம் கழிச்சு ஓபன் பண்றேன்னு சொன்னா கூட ஜெயிச்சிட்டு போறீங்க நீங்க. கோயில் அப்படி பார்த்தா இன்னும் 3 வருஷம் வேலை இருக்குது அந்த கோயில் முடியறதுக்கு. ஏங்க இன்னும் 30 வருஷம் கழிச்சு கோயில் திறந்தாலும் ஜெயிச்சிட்டு போறீங்களா? அது இல்ல, அந்த கோயில் கட்டி முடியறதுக்கு இன்னும் 3 வருஷம் வேலை இருக்குதாம்மா. இன்னும் அர்ஜென்ட்டா திறக்கிறது. போய் நம்மளால பூரா. ஆனா ஒரு பேட்டர் என்ன தெரியுமா, இது சைலண்டா. இது ஆக்சுவலா இது யார் தெரியுமா பெரிய அடி? இது திருப்பதி காம்படிஷன் கொடுக்குமா. அதாவது திருப்பதியில வர்ற க்ரௌடை விட நாம வந்து அது அந்த அந்த கோயில வந்து விளையாட்டா நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இரு பேசி முடிக்கிறாரு வந்து குறுக்கொழுது. சில பேர் உடன்பிறப்புகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதோட ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நம்பர்ஸா திருப்பதி கோயிலை விட 2 மடங்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த கோயிலில் இருக்கா. அவ்வளவு பெரிய பாப்புலேஷன் உள்ள வந்து தரிசிக்கிறதுக்கு. இப்போ நம்மளதே தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேற ஸ்டேட் ரெவன்யூ ஜென்ரேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெவன்யூ ஜென்ரேட்டர் நமக்கு. நீங்கள் அதை சுற்றி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுவீங்க. அவ்வளோ பேர் ஆந்திரா எஸ்பெஷலி நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் ராமருக்கு ஸ்பெஷலான ஒரு இடம் அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அங்கே நிறைய பேர் வர்றாங்க. அயோத்தி வந்து பார்த்தீங்கன்னா திறந்ததுக்கப்புறம் உத்தரப்பிரதேச ரெவன்யூ இன்னுமே ஜாஸ்தியாகும் போல். அவ்வளோ பெரிய ஒரு ரெவன்யூ ஸ்பைக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 கோடி பேரும் என்னமோ சொன்னானுங்க ப்ரொஜெக்டட் அங்கே வர்றது அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் நம்பர்ஸுங்க. நிற்கவே அது திருப்பியும் வந்துட்டே இருக்க போகிறாங்க. அதை சுற்றி இருக்கிற ஒரு 5 டிஸ்ட்ரிக்டாவது பெரிய லெவலில் டெவலப் ஆக போகுது. அது
அது ஒரு பெரிய விஷயங்க. அதாங்க காசு அங்கே போகுது. காசு நார்த்து வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆகுது. ப்ரோ இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கே பயங்கர டூரிசம் நல்லா வந்திருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ. அதெல்லாம் அதெல்லாம் எப்பவுமே அந்த விஷயங்களை நம்ம சொல்ல இல்ல முடியாது. அதுவுமே குறை பேசுனாங்க ப்ரோ. அது இத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க. நண்பா அது எவ்வளவு அப்படி வந்திருக்கு பார்த்தா ப்ரோ? இப்ப அதுக்கு எதுவுமே டேட்டா வச்சிருக்கீங்களா எவ்வளவு வந்திருக்குன்னு? இல்ல இருக்கு ப்ரோ டேட்டா. நான் அது இல்ல அபிஷேக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவே இருக்கு. இல்ல அபிஷேக், அதாவது டைரக்டா விட, அதாவது வெறும் அங்க டிக்கெட் வாங்கி பண்றாங்க அப்படிங்கறத விட, அங்க அங்க பக்கத்துக்கு எல்லா அங்க வந்து தொழில்களும் வந்து பார்க்கறத விட அலைடு பிசினஸஸ், அதாவது அந்த ஸ்டாச்சுக்கு போறதுல டாக்ஸி, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் இந்த வெண்டர்ஸ், ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ். ஸோ இது வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் வந்து இன்னைக்கு துபாய் தான் பெரிய எக்ஸாம்பிள்ங்க. அவன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா இன்னைக்கு பாருங்க ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டா வந்து இருக்கிறான். அவனுக்கு எண்ணெயே நாளைக்கு இல்லைனாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா துபாய்ங்கிறது துபாய் போனாலே ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உலக மக்கள்கிட்டயே கொண்டு வந்துட்டான். அவ்வளோ சூப்பரா பண்ணிட்டான். ஸோ அந்த 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 விஷயங்கள்லாம் வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யாரு கிரியேட் பண்ணாலும் சரி, அது அது வந்து நம்ம நிச்சயமா ஆதரிக்கணும். இப்ப கரண்டா கொஞ்சம் கம்மியா இருக்கு ப்ரோ. இப்ப லைக் சிங்கப்பூர் ஹோல் இந்தியா கம்மியா இருக்குங்கிறாங்க டூரிசம். பட் ஆனா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. இல்லை ப்ரோ, நான் இந்தியா ஒரு விஷயங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்னும் 20 வருஷம் இந்தியா விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்தியா அவ்வளோ பெருசாக போகுது. எக்கானமிக்கெலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். வி ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு ரைஸ். அது அது வேணால் தெரியுதுங்க. ஏன்னா நான் கோயம்புத்தூரில் ஒரு அறிகுறியெல்லாம் பார்க்க முடியுதுங்க. கோயம்புத்தூரில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பேன்னு அப்படியே ஒரு லெவலாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் போனால் அதோட வைபே வேறு மாதிரி இருக்குது. மெட்ராஸ்க்கு மேட்ச் பண்ணுது. அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஆகட்டும், பர்ச்சேசிங் பவர் ஆகட்டும். நான் ஒரு நாள் போயிருக்கேன், ஆப்பிள் ஸ்டோர் போகிறோம். அந்த 15 ப்ரோ லான்ச் அப்போ எப்பயோ போகிறோம். அந்த அந்த கீழே அந்த ஐ பிளானெட்டில் நிற்கிறக்கே இடம் இல்லை. அவ்வளோ பேர் வந்து உட்காந்து அந்த ஆப்பிள் ஃபோனை வந்து வாங்குறதுக்கு அசால்ட்டாக உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. 1.5 லட்ச ரூபா ஃபோன் அப்படிங்கிறப்போ அது இந்தியாவோட ஸ்டோரி வந்து இட் ஹஸ் ஜஸ்ட் பிகன் அப்படின்னு நினைக்கிறேன். தொழில் பண்ணீங்கன்னா தைரியமாக கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஒரு 5-6 வருஷம் இருங்க. நிச்சயமாக எல்லா தொழில்களுமே நல்ல நல்ல நேர்மையான தொழில்கள் பண்ணால் பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். வேலையில் இருக்கிறவங்களும் சரி தான். எதையுமே விட்டுறாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்தியா வந்து இந்தியாவோட அந்த அந்த ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உலகுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டைவானில் வந்து நம்மளை ஸ்பெஷலாக எத்தனை 1 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ கேட்டிருக்காங்க. சேம் வித் ஐ திங்க் மிடில் ஈஸ்டில் ஏதோ ஒரு கண்ட்ரிலேயும் நம்ம ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் நம்மளை ஐ திங்க் இஸ்ரேலில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு நம்ம ஆளுகளை வந்து நிறையா வேலைக்கு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இப்போது பல்காக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வேலைக்கு ஆள் வேணும், எங்களுக்கு இங்கே சப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுபோக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இந்தியா பாருங்கள், இந்தோனேஷியாவா பாஸ்போர்ட் இது விசா வேணான்ட்டான். ஐ திங்க் மலேசியா விசா வேணான்ட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா விசா தேவையில்லை. இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விசா தேவையில்லைங்கிறது வருது. ஜெய்சங்கரும் நல்லா பண்றாரு. இல்லை நல்லா வேலை செய்கிறாங்க ப்ரோ. அதெல்லாம் சும்மா அதை சொல்கிறேன். நம்ம கிரிட்டிசிசம் பண்ணலாம் அவங்க சித்தாந்தம் எல்லாம், பட் நடக்கிற உண்மையும் இருக்குதுல்ல நிறைய இடங்கள்ல. இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்கு, சேலரி அதே தான் ப்ரோ. நண்பா அது அப்படி கிடையாது நண்பா. போன வருஷம் நீங்க 15,000 ரூபாய்க்கு வாங்குனீங்க. உலகம் ஃபுல்லா அதான் பிரச்சனை. இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் இந்தியா, உலகம் ஃபுல்லா அதே தான் நடக்குது. அபிஷேக், சேலரி கவர்மெண்ட் தரது இல்ல. சேலரி கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்துப்பா. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அபிஷேக்? அதெல்லாம் இல்ல அபிஷேக். நான் இங்க சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் சும்மா நானும் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் நண்பா. அதெல்லாம் இல்ல நண்பா. நாம வந்து மாறி இருக்குப்பா. ஒர்க் பண்றோம்னா அதான் பேஸ் சேலரி வந்து அப்பலாம் பாத்தீங்கன்னா 8,000 இருந்துச்சு. இப்ப மாத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து நீ 15,000 ரூபாய் கம்மியா கண்டிப்பா யாருமே எஸ் எக்ஸாக்ட்லி எல்லாம் மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிள். 15,000 மினிமம் சம்பளம் அண்ட் ஓரளவுக்கு ரெஸ்பெக்டபிளான ஜாப்னா 40,000 தந்தா தான் வர்றாங்க. என்னங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு யார் வர்ற மெட்ராஸ்ல? எனக்கு சொல்லு. ஜிஏ ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா அதை சொல்லுங்க. ஜிஏ தோக்கடிப்பீங்களா மாட்டீங்களா அதை சொல்லுங்க. ஜி எப்படிடா தோக்கடிப்பா? நீங்க தான் ராமர் கோயில் கட்டுறீங்களே. இல்ல ப்ரோ, இப்போதைக்கு எல்லாமே இது இருக்கலாம் ப்ரோ. ஆனா இவங்க வந்து 7 நாளுக்கு முன்னாடி தான் ப்ரோ யாருக்கு ஓட்டு போறது முடிவு பண்ணுவாங்க. இப்போ யாருக்கு வேணா அட்வான்டேஜ் இருக்கலாம் ப்ரோ. இது யாரு சொன்னது?
இல்ல ஜெனரலா அதுதான் ப்ரோ. இப்பவே அபிஷேக் நீங்க எப்படி ப்ரோ இது பண்ணுவீங்க? இல்ல ப்ரோ இந்த அ- ஸ்டேட்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கங்கறீங்க சரியா? அபிஷேக் லாஸ்ட் இயரே ஸ்டேட் அபிஷேக் எலெக்ஷன்ல வேற மாதிரி அபிஷேக் ஓட்டு போடுவாங்க, நீ இந்த சென்ட்ரல் இந்த எலெக்ஷன்ல வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க. அபிஷேக் நீ இந்த நக்கீரன் நியூஸ் பேப்பர் மாதிரி பேசிட்டு இருக்காத அபிஷேக். நக்கீரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2011 இந்த அதிமுக கிட்டத்தட்ட வந்து யாருமே சொல்லாம அவர் மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு டிஎம்கே ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது 11 மணி வரைக்கும் என்ன பண்ணானுங்கன்னா தம் கட்டி கலைஞர் டிவியில இது கொஞ்சம் மாறிவிடும், இன்னும் அரை மணி நேரம் மாறிவிடும் பிறகு பார்த்தா 11:30 மணிக்கு தேன் கிண்ணம் போட்டானுங்க. ஏடா கம்ப்ளீட் ஸ்வீப் ஆயிட்டு இருக்குது. அப்ப போய் எல்லா சேனல்லையும் பண்றது தானுங்க. இல்ல இல்ல அதான் பண்ணுவாங்க. இல்ல அப்படி இல்ல அபிஷேக். இது எப்படின்னா கிளீன் மெஜாரிட்டி அப்படின்னு போட்டு புக்கை விற்கிறது. அதாவது இருக்கிறதாயா சரி ஓகே திமுக சார்பா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் உண்மையாவது பேசுங்க. அந்த மாதிரி மோடி இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ஈவன் ராகுல் காந்தி அந்த ஆள் டூர் போயிட்டு இருக்கா அப்படி என்ன, அந்த ஆள் இங்கேயே இருக்கானா இல்லையா, எங்க இருக்கா என்னன்னே தெரிய மாட்டேங்குது சரியா. இதுல 7 நாள் அவன் என்ன யோசிப்பா? ஓ ஏங்க நீங்க ட்வீட்லாம் போட்டீங்களா ஞாபகம் இருக்கா? பாருங்க எடுத்துட்டு வந்துருவோம் பழைய ட்வீட்லாம். யோ என் பழைய ராகுல் ப்ரோக்கு நீங்க போட்ட ட்வீட்லாம். யோ அவன் நல்லவன் தாயா. இப்போ வந்து என்ன அவன் எதுவுமே பண்ண மாட்டாயா, அதானே என் பிரச்சனை. அதுதான் எங்களுக்கு தெரியுமே. இல்ல நான் என்ன கேக்குறேன், இன்னொன்னு கிளாரிஃபை பண்ணணும். இல்ல ஒரு நிமிஷம் என்னன்னா இது கிளாரிஃபை பண்ணணும். ஆளாளுக்கு பழைய ட்வீட் எடுத்துட்டு இல்ல அதுதான் அதுக்கு தான் சும்மா இந்த பழைய ட்வீட் மயிறு ட்வீட்னு எப்ப பார்த்தாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது 4 மாசத்துக்கு முன்னாடி எழுதுனது அவனுக்கு 2 நாள்ல தாட் ப்ராசஸே மாறுது. சும்மா இந்த ட்வீட் எடுத்துட்டு வந்து பெரிய சாட்சி அது மயிறு சாட்சி. அன்னைக்கு ஒருத்தன் காண்டா இருப்பான், ஒருத்தன் வந்து பார்த்தா மோடி மேல காண்டா இருக்கான்னா அவன் எழுதுவான் முக்கால் வழியிலே நீ வந்து ஏதா வாவுண்டா அப்படின்னு எழுதுவான். அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ வேற அவனோட தாட் ப்ராசஸ் மாதிரி இருக்கும், இல்ல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் வேற கான்டெக்ஸ்ட் எழுதி இருப்பாங்க, அத வந்து இதுக்கு கூட லிங்க் அடிப்பாங்க. சும்மா எப்ப பார்த்தால இந்த ட்வீட் எடுத்துட்டு வந்துரும் அந்த ட்வீட் எடுத்துட்டு வந்துரும். என்னடா அது என்ன பெரிய ஈட்டியாது எடுத்து குத்திடுவீங்களா? எடுத்துட்டு வா. 8 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கோ ட்வீட் போட்டிருக்கேன் விஜயகாந்த் அப்போ எல்லாரும் போட்டிருக்கானுங்க. அதை எடுத்துட்டு வந்து பாத்தியா எங்க கேப்டன் டேய் அது அப்ப போட்டதுடா. தினமும் உட்காந்து அந்த ட்வீட்டை நான் படிச்சுட்டு வந்து அவர் ஊரே தாங்க போட்டாங்க, உங்களை மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான். அது அப்படி இல்ல நான் சொல்றது ஜென்ரலா சொல்றேன். நானு பழைய ட்வீட் பாத்தீர்களா அன்னைக்கு என்ன சொன்ன அன்னைக்கு என்ன டேய் அன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டோட ரிஃப்ளெக்ஷன் தாண்டா அந்த ட்வீட்டு. தட் டசன்ட் மீன் அதே மைண்ட் செட்டோடயே வாழணுங்கிறது கிடையாது. வி எவால்வ். வருஷ கணக்கில் வந்து யோசிக்கிறோம், சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இருந்து கற்றுக்குறோம், நிறைய அடி வர்றோம், நிறைய செருப்படி வாங்குறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு புரியுது, ஓ ஓகே இதுதான் நியாயம், இதுதான் அநியாயம். நமக்கு இப்போல்லாம் என்ன பக்குவம்னா நமக்கு வந்து ஜெயிக்கிறது தோக்குறது யார் மேலேயும் பகையோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. இப்போ மோடி அவர் இருந்தாருன்னா ஒரு என்னோட பிரதமர், அவர் சித்தாந்தம் நோ இஷ்யூஸ் ரைட். அவர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். என்ன பண்ண முடியும், நான் போய் என்ன பண்ண முடியும், என்ன தொண்டத்தை. ஸோ தட்ஸ் ஆல். அந்த ரியலைசேஷன் வந்தாச்சுங்க. தொழிலை பார்க்கலாம், வேலையை பார்க்கலாம், அந்த ரியலைசேஷன் வந்தாச்சு. ஸோ அது எல்லாருமே அந்த ஸ்டேஜ் கடப்போம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் இப்போ ஹானஸ்டாக இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உலக வீக்காக இருக்குது. எந்திரிச்சு ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷம், பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை, இது தெரியாத உண்மையெல்லாம் இல்லை. தெரியல பார்ப்போம் 4 மாதத்தில் என்ன நடக்குமோ. ஆனால் நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குங்க, 2011 அந்த தேர்தல் அந்த டிவி பார்த்துட்டே இருந்தேன். அதெல்லாம் அப்படித்தான் பேசிட்டே இருந்தானுங்க, திடீர்னு வந்து மாற்றி போட்டாங்க நக்கீரன். அதுதான் டிவிலங்க. அப்ப யூடியூப்லாம் கிடையாதுங்க, அப்ப டிவி தான். பேசிட்டே இருந்தாலும் கட் பண்ணி விட்டானுங்க, கட் பண்ணிட்டு ஏதோ பழைய படம் போட்டானுங்க. இல்ல தேன்கின்னு தான் ஃபர்ஸ்ட் போட்டானுங்க, அதுக்கப்புறம் தான் பழைய படம் வந்தது. இதே வேலையை என்ன பண்ணுவானுங்க, இதே தேன்கின்னு ஜெயா டிவில ஒன்று இருக்குது, அது வச்சிருப்பானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிடிக்கிட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன கொஞ்சம் 2 hours கழிச்சு போடுவானுங்க. ஜெயா டிவி லைட்டாக ஒத்துக்குவானுங்க, ஓ ஓகே கொஞ்சம் சரியில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. இது இந்த பக்கம் டிஎம்கே குரூப்ஸ் வந்து இம்மிடியட்டாக மாறும் தேன்கிண்ணம். இது 2024 உனக்கு தேன் கிண்ணத்தை பொறுத்து கலைஞர் டிவி மட்டும் ஒத்து கவனிக்கணும். 2024 அதில் பூரா இந்த முட்டு குரூப்ஸ் பூரா வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்தே ஆரம்பிச்சிருவானுங்க. சும்மா சுன்னு இல்லாதெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. மக்களுக்கு ஒரு மயிரும் முடியாது. ஜி வந்து ஒரு ஆட்டிட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஜி ஏதாவது இந்த 1000 ரூபா சலுகை மாதிரி ஒரு 5000 ரூபா போடுறா பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு
அதான் நீங்க கூப்பிடுவார், தம்பி இங்க வா, அதான் கோர்ட்ல இருந்தெல்லாம் வெளியில விட்டுல, இங்க வா வா அப்படின்ட்டு போட்டுடுறா தம்பி ஒரு 5000 பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா போட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். எடுத்து குத்தி சஜக் சஜக்குன்னு குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு, போற போக்கு ஆக்சுவலா தமிழ்நாடு எம்பிஸ் அப்படிங்கிறது நம்ம ரோலே டிமினிஷ் ஆயிடுச்சுங்க. நாம 39 பேர் ஜெயிச்சாலும் அவனுக்கு ஒன்றாகிறது இல்லை, தோத்தாலும் ஒன்றாகிறது இல்லை, அந்த லெவலுக்கு தான் வந்துட்டு நாம. நான் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, அட்லீஸ்ட் பாஜகல இருந்தாவது ஏதோ ஒரு 5 எம்பி ஜெயிச்சு பிஜேபி ஜெயிச்சாங்கன்னா, ஏன்னா டிஎன்ல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். கண்டிப்பா டிஎம்கே வந்து திருப்பி பெருசா வின் பண்ணுவாங்க. பட் அதுலேருந்து யார் அமைச்சர் ஆவாங்க? கூட்டணி இருந்தால் தானே அமைச்சர் ஆவாங்க. எங்கே கூட்டணி? காங்கிரஸ் மேலே வந்தால் தானே இவங்க அமைச்சராக முடியும். நமக்கு அமைச்சர்கள் தேவை ப்ரோ. நாம் வந்து கடைசியாக சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தது எனக்கு தெரிஞ்சு 2008-09 அதுக்கப்புறம் நமக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸே கிடையாதுங்க, ரெப்ரசன்டேஷனே கிடையாது நமக்கு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட 15 வருஷமாக அமைச்சர்கள் மத்தியில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர்களே இல்லாமல் தான் உட்காந்துருக்குறோம் நம்ம. இப்போ நிர்மலா சீதாராமன் இவங்க ஜெய்சங்கர் போன்றது அவங்களே இருக்காங்க ப்ரோ, நான் அவங்களே இல்லை அப்படின்னு சொல்ல, ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறேன் நான். அவங்களே இருந்தாலும் அவங்க ரொம்ப சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போய், ஐ மீன் ஸ்டேட்லேயே அவங்க ப்ராப்பராக இல்லையே. அவங்க எல்லாம் தமிழ்நாடு ஹார்ட் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பெருசாக பாலிடிக்ஸ் பண்ணலையே. நீங்க தமிழர்கள் பிஜேபி முருகன் மினிஸ்டர் தானேங்க. இல்ல அதோட ரோல் ஜெயிக்கல, அவரு தோத்துட்டாரு, ஆனா மினிஸ்டர் ஆயிட்டாருல. அதுதான் சொல்றேன், பொன் ராதாகிருஷ்ணன் மினிஸ்டரா தானே இருந்தார். இல்ல இருக்கிறாங்க ப்ரோ. நான் அதான் சொல்றேன், ஒரு ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேஷன் சொல்றேன். நான் வந்து என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில்வே மினிஸ்டர், இல்லாட்டி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு அது காங்கிரஸ் கட்சி தான் ப்ரோ தமிழ்நாடு கொடுப்பாங்க. இல்ல அதுதான் ஜிகே வாசன்ல இருந்தாருல்ல, அவர்லாம் வந்து பார்த்தா கப்பல் துறை அமைச்சர், சட்டத்துறை. ஐ திங்க் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாடு கொடுப்பாங்களா? இது எப்ப நடக்கிறது, அது யார் பாக்குறது? நாங்க பார்த்தோமே, நாங்களாம் தயாநிதி மாறன் அவரெல்லாம் பார்த்தோம் தானே. இதுக்கப்புறம் இங்க ஃபியூச்சர் சொல்றேன் ப்ரோ, ஏப்ரல்ல தான் ப்ரோ இன்னும் இருக்கு. அதான் அபிஷேக், எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் பிஜேபியில் இருக்கிறவங்களாவது ஒரு 2-3 பேர் ஜெயிச்சு அவங்களுக்கு வந்து நல்ல மினிஸ்டர் பதவி தந்து, ஏதாவது சரி ஓகே இங்க ஸ்டேட் ஆட்சியை பிடிக்கிறதுக்காவது அந்த மினிஸ்டர்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டங்கள் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். அது நடந்தா கூட சந்தோஷம். ஏன்னா காங்கிரஸ் ஜெயிக்கிறது அபிஷேக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேது அபிஷேக். பரவாயில்லைங்க, உண்மையில நீங்க அப்படி கிடையாது. அந்த அபிஷேக்லாம் நம்புறாருல இது வரைக்கும். ஏப்ரல் இருக்குங்க என்னங்க பிஏ அப்படின்னு பேசுறாருல, இந்த மாதிரி ஏப்ரல் விட்டுலாம் அபிஷேக் 7 நாள் முன்னாடி ஒப்பீனியன் மாறுன்னு இவனுக்கு நீ ராமர் பூஜை போட்டுறதுக்கு அப்பவே போய் ஓட்ட போட்டு வந்துருவானுங்க. நீங்க பூரா உத்தரப்பிரதேசில இருந்து போய் எங்கேயே வைங்கப்பா ஓட்டு போட்டியே, அது எவனால ஏப்ரல் வரைக்கும் இப்பயே குத்துறேன்டா ஜெய் ஸ்ரீராம் ஒரு ஓட்டை போட்டு வந்துருவானுங்க. அவ்வளவுதான், அங்கேயும் முடிச்சது எலெக்ஷன். அதுக்கு ஒரு புதுசா ஒரு தேவையில்லாம இந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு இவனுக்கு கொண்டு போய் பாவம் அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் அவனுக்கு மிலிட்ரி கூப்பிட்டு பொழப்பலாம் நிக்க வச்சு, அதுக்கு இந்த ஸ்கூலு இதெல்லாம் வந்து பாவம் இந்த டீச்சர்கள் எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த ஸ்ட்ராங் திரும்ப திரும்ப நம்ம இந்த கோயில் மாதிரி கோயில் நல்லாவே ஜெயிக்கிற மாதிரி பேசுறீங்களே, இல்ல நான் மட்டும் ஜெயிச்சிருக்கேன் கேக்குறேன். யாராவது அந்த ராமர் கோயில் நான் மட்டும் ஜெயிச்சிருவாங்களா யாராவது? அது சொல்ல இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பயங்கரமான ரீசன்கிற நம்மளால போய் சென்டிமெண்ட்டியா. இப்போ ராமர் வந்து என்னோட குலதெய்வம் கிடையாது, அது இருக்குங்க இல்லைங்க. பட் என்னன்னா ஜெயிக்கிறது காரணமே இதுன்ற மாதிரி கொண்டு வரலையா? அது கிடையாது, காரணம் அது கிடையாது. ஆப்வியஸ்லி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குதுங்க உண்மையாலுமே. ப்ரோ ஆனா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல உதயன் அந்த இது வச்சு தானே ப்ரோ இது பண்ணாங்க. அதெல்லாம் ஓகே பிரதர், நான் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சூப்பர் தான். இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பிரதர் என்னன்னா, நம்பர் 1 இது இவங்க ஜெயிக்கிறதுங்கிறது எப்போ ரெலவெண்ட் ஆகும்னா, காங்கிரஸ் என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்த டிஎம்கே டு பி ஆனஸ்ட் அவங்க ஜெயிக்கணும் பிரதர். இல்லாட்டி நான் இவங்க என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் பிரதர்? பிஜேபியோட கூட்டணி போக முடியாது ஆப்வியஸ்லி. காங்கிரஸ் ஏதாவது வந்தால் தான் பிரதர் அது டிஎம்கேக்கு பிரயோஜனம். அது நடந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். இல்லாட்டி அது என்ன இப்போ நமக்கு ரெப்ரசன்டேஷன் பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்குது சென்டரில். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 39 எம்பியா, அவ்வளோ பேருமே டிஎம்கே. ஆனா ஐஎன்டிஏல இவங்க டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரோ. லைக் அந்த இதுலயே அது தெரியல ப்ரோ. அது இன்னைக்குமே என்ன சொல்றானுங்க, பிரதமர் வேட்பாளர் எவன்னு தெரியலங்கிறானுங்க. அப்போ கூதல்ல இருக்கானுங்க. அப்புறம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இவனு எல்லாம் ஒரு அணிங்கிறானுங்க.
கேரளால போனா தலைமுடியை பிடிச்சி சண்டை போட்டுருக்கானுங்க. இது என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க. அதாவது என்ன சித்தாந்தம், என்ன கூட்டணி, என்ன மாதிரியான கூட்டணின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதை முதல்ல கிளியர் பண்ணணும். அதுபோக இல்லை ப்ரோ, இன்னொன்று பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இல்லாமையே உனக்கு என்ன யார் என்னதான்டா போட்டி போட போறீங்க? நான் கேட்குறேன். பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இல்லாம தலையே இல்லாம முண்டை மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தா அது என்னது? பட் அது இப்ப மோடிக்கு முன்னாடி 2014 முன்னாடி அப்படிதான் ப்ரோ வந்துச்சு நிறைய இது எலெக்ஷன்ஸ்ல பிஎம் கேண்டிடேட்டே இல்லாம தான் தோத்தாங்க. இல்ல அதுதான் 2014 இல்ல 2014 வந்து ப்ராப்பரா வந்து மோடி அனௌன்ஸ் 2014ல மோடி இல்ல அதுக்கு முன்னாடி ப்ரோ, அதுக்கு முன்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க 2014 வந்து அந்த அனௌன்ஸ்மென்ட் அவர் சொல்றது 2004லயே அவங்க அனௌன்ஸ் பண்ணல ப்ரோ. மன்மோகன் சிங் பிஎம் னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க ஆமா மெஜாரிட்டி தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பிஎம் வந்தாங்க. மெஜாரிட்டி எங்க மெஜாரிட்டி ஜெயிச்சாங்க? மெஜாரிட்டி வரல. இல்லங்க, அப்பயும் இதே மாதிரி அலைன்ஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து அலைன்ஸ் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணல. எலெக்ஷன் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணல. இல்ல அததான் சொல்றேன். காங்கிரஸ் வந்து அப்போ வந்து ஓரளவுக்கு பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நண்பா. நீங்க 20 இது என்னன்னா காங்கிரஸ்க்கு பேஸ் இருந்துச்சு. அப்ப மோடின்னு ஒரு ஆள் கிடையாது. இப்போ மோடின்னு இல்ல அது ரைஸ் ஆஃப் மோடி தான். ஆக்சுவலா என்னன்னா அந்த 2000 to 2014 அந்த 15 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த குஜராத்துங்கிற இமேஜ் ஃபார்ம் ஆச்சுங்க. இமேஜ் ஃபார்ம் ஆகி அங்க அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 பிரச்சாரம் வந்து பெருசாச்சு. அப்படியே வந்து மோடியை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. 2006-07 நினைக்கிறேன் ஏதோ இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனு. அப்போ யாரோ பிஜேபியிலேருந்து வந்து ஓட்டு கேட்குறாங்க. நான் மோடி குஜராத் மாதிரி மாற்றி காட்டுவாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறேன். அப்படி ஸோ எப்படி ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயாலாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்களோ இந்தியா ஃபுல்லாக, அந்த மாதிரி மோடி இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு விட பெருசாக அவரோட ஃபேம் போச்சு. யார் மோடி இது. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அத்வானி தானே ஐடியா பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க இவனுங்க. அத்வானி தானே 2014 பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இல்லை இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் மோடி நிற்க வச்சது. அப்புறம் தலைவன் போய் அத்வானி கையிலேயே பிடிச்சி அழுதுட்டு இருந்தா அப்படியே இங்கேயோ போய் அழுவ அப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படியே. ஸோ 2014 வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு பெரிய காரணம் கரெக்டாக மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபேஸ் ஆஃப் பிஜேபி. அவர் தானே இது வரைக்கும் அதுதான். பட் ஆனால் என்னன்னா பிஜேபி வந்து மோடி இல்லை யாரை நம்பியுமா அது ஒரு உலக சித்தாந்தம். அது பெரிய சித்தாந்தம். நான் யாரோ ஒருத்தர் பிஜேபி அசோசியேட் அது பேசிட்டு இருந்தேன். இங்கிருந்து ஒரு 50 வருஷத்துக்கு பிஎம் கேண்டிடேட் அவங்களுக்கு ஆள் இருக்குது, எடுத்து வச்சிருக்கிறாங்க. யார் யார் இது இந்த ஆள் போயிட்டா அதுக்கப்புறம் யாரு, இதுக்கப்புறம் போயிட்டுனா தலைமை யோகி ஆதித்யநாத் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வக்கீல் ஒருத்தர் பேசிட்டு இருப்பாப்புல அப்படின்னா சாய் சம்திங், இந்த ஹிந்து ராஷ்டிரா அவரை வந்து இப்ப இருக்கிற லிஸ்ட்ல கடைசியால அந்த இதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மோடி பிஎம்னு சொல்லியிருந்தா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. சிரிச்சாங்களே அப்புறம் பார்லிமெண்ட் வாசல்ல டிவி தூக்கி சொல்லுங்க. அடுத்த 50 வருஷத்துக்கு பிஎம் வகபான் இங்கிருந்து 50 வருஷத்துக்கு அவங்க பிஎம் லிஸ்ட் இருக்குது. நானே இப்படிலாம் பேச மாட்டேன். வகபான் பத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல கார்த்திகை சேர்த்துக்கோங்க. கார்த்திக் ரவி அவர் கார்த்திக் ரவி. நானே இப்படிலாம் பேச மாட்டேன். என்ன எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? இல்ல ஜப்பான் ரிவ்யூவே பரவாயில்லண்ணே, விட்டுருங்கண்ணே. இல்ல பரவாயில்லைங்க, இருக்கிற உண்மை சொல்றேங்க. தேஜஸ்வி சூர்யா இவங்க எல்லாத்தையும் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அவங்க யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி மாறும்னு தெரியாது. இல்லங்க மாறும் அப்படி இல்லைங்க, ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் நான். வேற ஒண்ணும் இல்லை, ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். அந்த தலைமை அப்படிங்கிறது தலைமை வந்து ஒருவேளை இந்த தலைமை வந்து ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல சங்கி உருவாயிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன், நீங்க நம்பல. இப்ப தெரியுதா? சங்கியும் இல்ல பங்கியும் இல்ல, ஒருத்தர் பிஜேபி காரன் சொன்னா அதை சொல்றேன் நான். நீங்க சரி சரி 2 ஷார்ட்ஸ் வாங்கினா 998 ரூபா வருது. 999 ரூபா போட்டாதான் ஃப்ரீ ஷிப்பிங்னு போடுறீங்க. இந்த 1 ரூபாய்க்காக நான் என்ன பண்றது? 50 ரூபா பே பண்ண வேண்டியதா இருக்கு 1 ரூபாய்க்கு.
அதான் bro 999 ரூபா ஃப்ரீ strategy. ஷிப்பிங்கா. 2 ஏங்க டவுசர் போட்டேன். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் 2 ஒண்ணும் டவுசர் இல்லையா? ஆன்லைன்ல போட்டேன். கம்பெனரியா 998 ரூபா வந்துச்சு. அந்த 2 1 ரூபா ஷார்ட்ஸுக்கு கூட போட்டா ஃப்ரீ அதான் ஷிப்பிங், அந்த இல்லாட்டி அந்த 50 ரூபா அந்த கேக்குறீங்க. 1 கிலோவுக்கு 130 ரூபா ஷிப்பிங் ஆகுதுயா. அதுக்கு 50 ரூபா தான் வாங்குறேன். 70 ரூபாய் எங்ககிட்ட இருந்து போடுறியா? அதுல ஒண்ணும் பெரிய அதுவும் லாபமெல்லாம் உலக லாபமெல்லாம் அதுவும் வர்றதில்ல 12 நாள் வேகப்பாண்டி. கழிச்சு தான் டெலிவரி பண்ணிருக்கீங்க. எங்க எனக்கு வந்துச்சு. இல்ல எனக்கு வந்தது. பட் ஒரு விஷயம் சொல்றேன். நான் உங்ககிட்ட அந்த ஷார்ட்ஸ் ட்ராக்ஸ் வாங்கினேன். 2மே சூப்பரா இருந்துச்சு. நான் இன்னும் 2 தேங்க்ஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் தேங்க்யூ. எதிர்பார்க்கல. நல்லாவே இருந்தது. அந்த காஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இல்ல இருந்தது. நண்பா நான் திரும்ப இப்ப ரெண்டு ஷார்ட்ஸ் நான் இப்ப திரும்ப ஆர்டர் போட்டேன். தேங்க்யூ. அது மாதிரி இல்ல ஒரு ட்ராக்ஸ் ஷார்ட்ஸ் போடணும்னு பார்த்தேன். சோல்ட் அவுட்னு போட்டுச்சு எல்லாமே. இல்ல ட்ராக்ஸ் வந்து ஒரு 4 நாள்ல வருது. ஷார்ட்ஸ் வந்து நாளைக்கு இன்னொரு வெரைட்டி ஷார்ட்ஸ் ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் அப்புறம் இல்ல இதெல்லாம் போடுறோம். டு பி ஃப்ராங்க் டிஷர்ட்ஸ். உங்க நல்லா இருந்தது. ஷார்ட்ஸ் ட்ராக்ஸ் தேங்க்யூ அந்த டெரி வேகமாண்டே. காட்டன் ஃப்ரெஞ்ச் ஆமா டெரி ஃப்ரெஞ்ச் டெரி. லைக்ரான் போட்டீங்க இல்லையா? அந்த ஆமா பிரைஸுக்கு அது எவ்வளவோ நல்லா இருந்தது. பண்ண மாட்டாங்க ஒரே நண்பா, ஒரு பண்ண டவுட் மாட்டாங்க. மட்டும்தான். அது 5'9", இப்ப நான் வந்து 5'9", ஆல்மோஸ்ட் 5'10". எனக்கு ம் இப்போ கரெக்டா இருக்கு ஹைட்டு. பட் ம் என்னை விட இப்ப கார்த்திக் எல்லாம் போட்டாருன்னா முட்டிக்கு தான் இருக்கும் போல இருக்கு அந்த ஹைட். அது என்ன எதனால அப்படி? அது என்னது 5'9" முட்டிக்கு? வரைக்கும் ஓகே. அந்த ஹைட் சொல்றேன். ஒரு 5'9" இருக்கவங்களுக்கு அந்த நீங்க கொடுக்குற பேண்டோட ஹைட் கரெக்டா இருக்கு. ரொம்ப ஓகே கரெக்டா இருக்கு. ஓகே ஓகேவா? அதோட ஒரு இன்ச்சு கீழே இருக்கலாம். பட் ஓகே 5'10", 5'11", 6 ஃபீட்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த பேண்ட் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் அது நீங்க கம்மியாகும்னு நினைக்கிறேன். இல்ல நண்பா, வேற வழி ஆமா. இல்லை. நீ கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி தான் வெட்ட முடியும் நீ. ஏன்னா இல்ல நீ கொஞ்சம் ஆனா பெருசா எனக்கு வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜா அட்லீஸ்ட் 5'10" தான் ப்ரோ இருப்பாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த 5'10" ரேஞ்ச்ல தான். ஏன்னா இருப்பாங்க. 6 ஃபீட் போறப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பா. சிலது நீ அந்த ஷார்ட்டேஜ் வரதான் செய்யும். நான் ஏன்னா அதை நீ இல்ல கணக்கு அது கொஞ்சம் பண்ணி ஹைட்டா இருந்துச்சுன்னா அவங்க கட் பண்ணி கூட தச்சுப்பாங்க இல்லையா? இல்லாட்டி அவங்க யாருமே இல்ல இப்ப இல்ல கார்த்திலாம் போடவே வேகமாண்டு. முடியாது. அது நீ கார்த்தி ஹைட்டுக்குலாம் வராது. இல்ல ஆ? ஹைட் வேகமாண்டு. ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அது 10ஆம் போச்சுன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி தந்துருவேன். நீ வந்து இருந்தாலும் நெக்ஸ்ட் ஆவரேஜ் சைஸ் ஹைட் வாங்கிப்பாங்க ப்ரோ இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க. நான் பண்ண முடியும். நீங்க என்ன சைஸ் வாங்குனீங்க நிறைய பேர் வாங்காமல் நெக்ஸ்ட் ப்ரோ? சைஸ் வாங்கிக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா 6 நான் ஃபீட் என் இருக்கிறவங்க. ஹைட் வந்து 5'9" ப்ரோ. நான் மீடியம் போட்டேன். ஸோ ஓகே ப்ரோ அப்ப 5'9"க்கு மீடியம் வந்து பர்ஃபெக்ட் ஹைட்டா கரெக்டா. எனக்கு ஆக்சுவலா இன்னொரு ஒரு இன்ச்சு கூட இருந்தா கூட ஐ வில் பி ஹாப்பி தான். ஆனா கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனா ஓகே 5'10"க்கோ 5'11" இல்ல 6 வரைக்கும்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். அது புரியுது. சும்மா எனக்கு தெரியல எதனாலன்ட்டு. நீங்க இன்னொரு 2 இன்ச் கூட வச்சா கூட இன்கேஸ் 6 ஃபீட்டுக்கு யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க கட் பண்ணிக்கலாம். நான் நீங்க பேக்கிங் யாராவது ஒரு மாஸ்டர்கிட்ட பேசுறேன். ஏன்னா நீங்க ஹைட் சூஸ் பண்ற ஆப்ஷன் இல்ல. நம்ம ஸ்மால் மீடியம் எல்லுன்னு தான் சூஸ் பண்றோம். ஸோ அந்த இன்சீம் ஹைட்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ மீடியம் சைஸ் ஏற லென்த் ஏறுமா? ஆமா ப்ரோ, ஏறும் ஆப்வியஸ்லி ஏறும். ஸோ அப்போ மீடியம் சைஸ் வாங்குற 6 ஃபீட் இருக்கவங்களுக்கு ஹைட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்ன நீங்க திங்க் பண்ணி பாருங்க. யாராவது ஒருத்தர் இல்ல, போட்டு இல்ல, ரொம்ப பாருங்க. ரேர் கேஸ் ப்ரோ. மீடியம் சைஸ்ல இருந்துட்டு அவ்வளவு டாலா இருக்கிறது கொஞ்சம் இல்ல ரேர் அதுனா கேஸ். அது இல்ல ப்ரோ. அது அப்படி ஏதாவது இல்லங்க ஏதாவது ஆப்ஷன்ஸ் 5'10" இருக்கு நிறைய அவங்களுக்கு. பேர் இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 5'10", 5'11" இல்ல எல்லாமே 1 நானே இன்ச் தான் 5'10" தான் இருப்பாங்க. ப்ரோ. நானே 5'10" தான். ஆமா. நீங்களே 5'10" தானே? உங்களுக்குமே அது கொஞ்சம் ஆனா அவருக்கு எல்ல ஷார்ட்டா வரும். இருக்கும். ஆமா எனக்கு எல் தான் சைஸ். இல்லங்க எல்லுனா உங்களுக்கு ஹிப்பு பெருசாகும், சைடெல்லாம் பெருசாகும். அது பாடியை பொறுத்து. இப்போ ஒல்லியா இருக்கவங்களுக்கு கஷ்டம் இல்ல. நீங்க சும்மா திங்க் பண்ணி பாருங்க. அது என்னன்னு. இல்ல கண்டிப்பா வேக மாட்டேன். அதை நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரின்னு சொல்லிட்டு யாருக்காவது அவசரமா வேணும்னா அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம்ல. இப்ப நீங்க ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் 10 நாள் டெலிவரி ஏதாவது ஆயிடுச்சுல்ல. பண்ணீங்க? இல்ல நான் எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஒரு ஆப்ஷன் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஆர்டர் எடுத்துட்டு டைரக்டா தூக்கி இப்போ ப்ரொஃபஷனல் கொரியர்ல போட்டு விட்டுறேன். பெஸ்டா அதுதான். ஆமா. இல்ல இப்ப நீங்க யாருக்காவது அவசரமா தேவைப்படுது. எனக்கே ஆக்சுவலா அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னு போட்டேன். பட் 10 நாள் ஆயிடுச்சு. பட் அவசரமா தேவைப்படுது. இல்ல 50 வேக ருபீஸோ மாட்டேன். 80 ருபீஸோ என்ன சீக்கிரம் மேட்டர் கட்டுனீங்கன்னா வேகமாட்டேன். அதான் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் டெலிவரி. ஒரு டிக் மார்க் மாதிரி ஃபாஸ்ட் இல்ல டெலிவரி அந்த நண்பா, மாதிரி ஒன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா நீங்க கொடுக்குற அன்னைக்கு சாயங்காலமே பேக் பண்ணி ஷிப் பண்ணிடுறோம். இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, அதாவது சேலத்துக்கு வர வேண்டிய ஐட்டத்தை இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, அவினாசியிலேருந்து கொண்டு போய் பெங்களூர் ஹப்ல உட்கார வச்சுக்கிறானுங்க. உட்கார வச்சுட்டு அங்கிருந்து சேலத்துக்கு அனுப்புறானுங்க. அதாவது நம்ம கஸ்டமர்களுக்கு கம்முன்னு இருக்கிறது இல்ல. அந்த ட்ராக்கிங் பாட்டு பதட்டமா கூப்பிடுறாங்க. என்னையா சேலமும் பெங்களூர்ல இருக்குது அப்படின்னு. இல்லைங்க அது ஹப்புங்க, அங்கே போய் தான் பிரியுது அப்படின்னா. இவனுக்கு இந்த சாஃப்ட்வேர் இந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கானுல்ல, இவனுக்கு பண்ற டார்ச்சர்ல பிசினஸ் விட்டே ஓடிடலாமான்னு இருக்குது. ப்ளூ டார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் 15 சம்திங் 12 பார்சல் ஆட்டையை போட்டானுங்க.
லிட்டரலாக திருடிட்டான். அவன் ஸ்கேன் பண்ணுறவன் எடுத்துட்டான். நான் வந்து எடுத்து ட்ராக்கிங் நம்பரோட தர்றேன், அது எங்கேயுமே டிடெக்ட் ஆகல. அந்த அந்த ஸ்கேன் பண்ணதோட சரி, கம்ப்ளீட்டாக எங்கேயுமே அது டிடெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் எல்லாரும் அசால்ட்டாக அப்படி பேசுகிறானுங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு பையன் ஒரு மெட் ப்ளஸ் ஏதோ ஒரு சம்திங் அது இது பண்ணிட்டு இருக்கான். பெரிய லெவலில் கொரியர் அவன் தான் அது கொரியர் பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் சொல்கிறான், இதெல்லாம் சாதாரணண்ண, அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு 10,000 பார்சல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களை ஆளாவே மதிப்பானுங்க. 1000 பார்சல் 2000 பார்சல் கொடுக்குறீனே அவன் மதிக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன வால்யூம் அப்படின்னு கேட்டான். தெரில நண்பா, ஏதோ ஒரு 100 to 500 வரும் அப்படின்னா. அப்புறம் உங்களெல்லாம் மதிக்கவே மாட்டானுங்கண்ணே. ஸோ அதை நீங்கள் யோசிக்காதீங்க, அதெல்லாம் காணாமல் போகும், என்ன வேணால் போகும். இல்லாட்டி வேற கம்பெனி பார்த்து விட்டுருங்க. ஆனா கஸ்டமருக்கு 2 ஆப்ஷன் கொடுங்க. ஒருவேளை எக்ஸ்பிரஸ் வேணும்னா ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க, 3 daysல தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஃப்ரீ ஷிப்பிங்னா நீங்க ஒரு 7 days வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிடுங்க. 1000 rupeesக்கு மேல எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் போட்டிருக்கு. இந்த சிங்கிள் பீஸ் எல்லாம் என்னன்னா நண்பா, அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா பெங்களூரோ இல்ல பூனால அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா 120 rupees ஆயிருதுங்க. எங்களுக்கு நான் வச்சிருக்கிற மார்ஜினே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா ஒரு 10 to 12% இருந்தாலே பெரிய அதிசயம். நீங்க அதெல்லாம் வட்டி கணக்கு இதெல்லாம் நான் போடுறது இல்லைங்க. அது இருந்தா அவ்வளவுதான் வரும். நீங்க 120 ரூபாய்க்கு அனுப்பும்போது என்னன்னா மைனஸ்ல போயிடுறோம் நம்ம. அது ஓகே. அது ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நீங்க லெஸ் அமௌண்ட்க்குலாம் பண்ண முடியாது. ஆமா ப்ரோ, பெங்களூருக்குமே 70-80 ரூபா வந்துருங்க. நீங்க தமிழ்நாடு விட்டு வெளியில போகும்போது 70 ரூபாய்க்கு மேல வந்துருதுங்க. இது இந்த ஷிப்பிங் போகும்போது. பட் இந்தியா போஸ்ட் ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. அவங்களும் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பிரஸ் பீஸ் ஓரளவுக்கு நீட்டா பண்றானுங்க. இல்ல இப்ப நீங்க பண்ற அந்த ஃப்ரீ ஷிப்பிங் கான்செப்ட் ஓகே. பட் யாருக்காவது ஒருத்தருக்கு அவசரம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா 100 rupees பே பண்ணுங்க, நான் உங்களுக்கு 3 daysல கொடுப்பேங்கிற மாதிரி 100 rupees கஸ்டமர்ட்ட வாங்கிட்டு கூட கொடுங்க. இல்ல அது கண்டிப்பா 100% அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் அது கண்டிப்பா. பட் ஷார்ட்ஸ் வந்து சீரியஸ்லி பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டுமே 270 GSM அது என்னன்னா, அது 30s நூல். அது நம்ம ஃபார்முலா தான். நான் அந்த உட்காந்து ஃபார்முலா டிரைவ் பண்ணி 2 லேயர் உள்ள ஆட் பண்ணி பண்ணது. அது இப்போ இருக்கிறது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு 3 வருஷம் அப்படியே தான் இருக்கும். அந்த ஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா YKK ஜப்பான் மேக் ஜிப்பு. ஐ மீன் ஜப்பான் கம்பெனி, அது மத்திய பிரதேசில் இருக்குது. அவங்ககிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணி ஜிப்பு. அதே மாதிரி அதோட எலாஸ்டிக் வந்து கஸ்டம் மேடு. அது வழக்கமான எலாஸ்டிக்கோட கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் திக்கராக இருக்கும். அது என்னென்னா ஹிப்பில் உட்கார்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே வராது. போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாகவே இருக்கும். என்ன ஆயிரும்னா, ஹிப்பு ரொம்ப இருக்குச்சுன்னா வயிறு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இறுக்கி செஸ்ட்டில் ஒரு மாதிரி வலி வரும் ஆக்சுவலாக. அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நான் குண்டாக இருக்கிறங்காட்டி அது நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அது போடுறப்போ. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் அகலமாக பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஸோ அதை அதெல்லாம் உட்காந்து படித்து அது ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே யோசிக்கிறது. இது ஏன் அப்படின்ட்டு யோசிச்சு அப்படியே பண்ணோம். ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு கேட்குறது சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படியா அந்த ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் பண்ணிடணுன்ட்டு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அது எப்படியாவது ஒரு 2 லினன்ல பண்றீங்களா ப்ரோ? கண்டிப்பா பண்றேன் சபரிஷ், கண்டிப்பா பண்றேன். அதான் என்னன்னா இங்க ஒரிஜினல் சோர்ஸ் பண்றது பெரிய தலைவலியா இருக்குது. எல்லாம் மறைச்சு வச்சிருக்கானு. கம்ப்ளீட் மாஃபியா. இந்த ரெடிமேட் பேண்ட் ஷர்ட் வந்து கம்ப்ளீட் மாஃபியா. எவனுமே ஒரிஜினல் ப்ரைஸோ சோர்ஸோ சொல்ல மாட்டானுங்க. அதை உடச்சு உள்ள போறதுக்கு பெரிய தலைவலியா இருக்குது. அது ஏன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கேட்டால் என்ன சொல்றது தெரியுமா, நான் உங்களுக்கு ஷர்ட்டா உங்க பிராண்ட் போட்டு நான் பண்ணி தந்துறேன், இவ்வளவு ரூபாய் எனக்கு தாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் எதுக்குடா உனக்கு ரூபாய் தரேன்? லினன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிரசாந்த். நண்பா தெரியல வேகவான் இவனு சொல்றது எல்லாமே போய் வேகவான்ட்டு. லினனோட 90% ஆஃப் லினன் ஃபிளாக்ஸ் சீடு இத்தாலி பெல்ஜியம்ல தான் மேனுஃபேக்சர் ஆகுது. 90% ஆஃப் த ஒரிஜினல் லினன் வந்து பெல்ஜியம்ல அங்கேயும் தான் நீங்க சோர்ஸ் பண்ணணும். பட் நீங்க அங்கேயும் சோர்ஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். லினன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனாலதான் இங்க எந்த பிராண்ட்ஸும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கஸ்டமர் ஃபார்ம் ஆகும். இல்ல நான் என்னன்னா இவனு எங்கேயும் இங்கிருந்து வைக்கப்புல் எடுத்து தான் பண்ணிடுறானுங்களாட்டு இருக்குது. என்னன்னு தெரியல இவனுக்கு லினன் கம்ப்ளீட் போகஸ் லினன். அது நம்ம பட்டுப்புடவை மாதிரி தான். ஏன்னா பட்டுப்புடவையெல்லாம் இப்போ கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சானுங்க சில்க்ஸு. அந்த பட்டுப்புடவை இந்த செகண்ட் ஹேண்ட் பட்டுப்புடவை வாங்க வரானுங்களே அவனுக்கிட்ட கொடுக்கும்போது தான் அதோட நாத்தமே தெரியுது. அதை எடுத்து குப்பை மாதிரி பார்க்குறானுங்க. அதே
கோஆப்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் டிசைன்ஸ் தான் இருக்கும். ஆனால் கோஆப்டெக்ஸில் வாங்கின பட்டு புடவை வாங்கின காசை விட ஜாஸ்தியாக போயிருக்குது நிறைய பேத்துக்கு. ஆனால் கோஆப்டெக்ஸ் இவனுக்கு எவனுமே போக மாட்டானுங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா எவன் ஜிகி ஜிகின்னு இருக்குதோ அங்கே போகிறது அவனுக்கு. இந்த கோயம்புத்தூர்ல இந்த ஆர்எஸ்புரம் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஜிக் ஜிக்னு ப்ரோ இருக்கும் ப்ரோ. கம்ப்ளீட் போகஸ் ப்ரோ. எவனுக்கு இவனுக்கு ஃபுல்லா எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் வச்சிருப்பானுங்க கடைங்க. எவனுமே நெஜப்பட்டு விற்கிறது இல்லை ப்ரோ. எல்லாமே மிக்சடு தான், போலிப்பட்டு தான். அதை போயிட்டு நம்ம பொம்பளை இவ்வளோ நியாயம் பேசுறதுக்கு இல்லை. யாராவது போய் எத்தனை பேர் போய் அந்த பட்டை கரெக்டாக செக் பண்ணி வாங்குறாங்க? அந்த காசு செலவு வர்றது பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 செலவு பண்ணிட்டான்னா புதுசாக அவனை போட்டு பகுட்லேயே இடிக்கிறது, டுப்புன்னு இடிக்கிறது. இது செலவு பண்ணிட்டியா, அது என்ன பண்ணிட்ட, ஐயோ இதை சாப்பிட்டேன்ட்டு. அங்கே போய் பட்டுப்புடவை போய் 50,000 ரூபாய்க்கு அவங்ககிட்ட ஏமாந்து எடுத்துகிட்டு வருது. அது மொத்தமே 5,000 ரூபா தான் இருக்கும். அவன் 50,000 ரூபாய்க்கு தலையில் கட்டி விட்டுருவான். கரெக்டாக மஞ்சள் லைட் போட்டிருப்பான் பார்த்தீங்கன்னா, பெருசாக போட்டிருப்பான் கடையில். அதில் உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சும்மா அங்கே போய் வாங்க மேடம் பண்ணிட்டாங்க காஃபி தாப்பா, டீ தாப்பா, மேடம்ப்பா, மேடம் இன்னைக்கு 5 புடவை எடுக்காமல் போக மாட்டாங்க மேடம் அப்படின்னு இவங்களை ஏற்றி விட்றது. இவனுக்கு கல்யாணத்துக்கு தானே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பூரா குரூப்பாக உட்காந்துருப்பானுங்க. நம்ம பொம்பளை குரூப் ஒரு 50 உட்காந்துருக்கு. ஐயோ அக்கா 5 புடவைலாம் எடுக்காமல் போகவே மாட்டாங்க. எல்லாத்துக்கு எடுப்பாங்கன்னா அந்த ப்ரெஸ்டீஜ்காண்டி எடுக்கிறது. 1.5 லட்ச ரூபாய்க்கு எடுத்து அது மொத்த வேல்யூ 30,000 தான் இருக்கும். நிறைய பேருங்க. நம்ம எங்கள் வீட்டில் எடுத்து 2-3 புடவை அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தாங்க. பார்த்தாங்க இது பட்டே கிடையாதுங்களே அப்படிங்கிறாங்க. அது பார்த்தா பழைய புடவை ஒன்று கோஆப்டெக்ஸில் போய் எடுத்தது. அதை கொடுத்தா அவங்க வாங்கின விலையிலோட ஐ திங்க் 1.5 மடங்கு ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விலை. ஏன்னா ரியல் பட்டு, உள்ளே இருக்கிறது ரியல் பட்டு வந்து கோல்டு மாதிரி தான், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் தயவுசெய்து வாங்குகிற இடத்த யோசிச்சு வாங்குங்க. இவனுக்கு இந்த ஜிகினாக்காரனுக்கிட்ட ஏமாந்துடாது. கொஞ்சம் படிங்க. காஞ்சிபுரமே போனீங்கனாலும் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உலக போகஸெல்லாம் இருக்கானுங்க. அது இல்லாமல் அந்த கைத்தறி அந்த நெசவு பண்ணுறவங்ககிட்ட போங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாமி மாதிரி அந்த தொழிலில் வந்து அவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க. டிசைன் லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு வந்து மடோனா செபாஸ்டின் வந்து பட்டுப்புடவையில் இருக்கும்னு சொன்னீங்கனால உங்களுக்கு தைச்சு பண்ணி தர மாட்டாங்க. என்ன சும்மா அன்றைக்கி ட்ரெண்டுக்கு எங்களுக்கு டிக்டாக்னு போட்டு தர முடியுமா? ஒரு அம்மாவை பார்த்தேன் நான் முந்தா நேற்று. டிக்டாக்னு சேலை இருக்குது. அதில் பூரா சேலை டிக்டாக் டிக்டாக்கே சேலையில் இருக்கு. அது மாதிரி ட்ரெண்டுக்கெல்லாம் பட்டு புடவை இல்லை. பட்டு புடவைங்க இருக்குது. அதுக்குன்னு ஒரு அந்த நெசவாளர்கிட்ட போங்க, பேசுங்க. அவங்க தொழிலுக்கு நேர்மையாக இருப்பாங்க. அவங்க மேபி அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு 99% ஒரிஜினல் பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த காஞ்சிபுரம்ங்கிற நேமே வந்து ரொம்ப நிறைய பேர் அபியூஸ் பண்றாங்க. அதை சும்மா வந்து காஞ்சிபுரம் ஆன்லைன்ல நிறைய அது இந்த மாதிரி தான். இந்த கும்பகோணம் காபி ஸ்டால் மாதிரி தான். கும்பகோணத்தை காபி ஸ்டால் போட்டுட்டு அந்த காபி குடிச்சின்னு வச்சுக்குவேன், வெறும் புளியாங்கொட்டையாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வச்சுருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ஒரு தாட்டி கும்பகோணம் காஃபி. கும்பகோணம் ஒரே ஒரு தாட்டி நம்ம அஜித் சார் போய் குடிச்சிட்டாரு. எங்கேயோ போய் அந்த இதில் இந்த செம்பு மாதிரி இருக்கும்ல, அதில் வாங்கி குடிச்சிட்டா. அப்படி அதுலேருந்து பிடிச்சிட்டாங்க. அஜித் அவர்கள் குடித்த கும்பகோணம் காஃபி. எந்த கும்பகோணம் காஃபின்னு எவனுக்கும் தெரியாது. ஜென்ரலாக கும்பகோணம் காஃபி போட்டு 100 கடையை போட்டு இவனுக்கு போய் எல்லாம் ஏமாந்தது தான். ஸோ பட்டு புடவையெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டாங்க உங்கள் சம்சாரம். அது வந்து பெரிய சொத்து. அது ஆக்சுவலாக பட்டு புடவைங்கிறது பெரிய அசெட். அது கோல்டு மாதிரியே ஒரு அசெட். அது பட்டுக்கான மதிப்பு வந்து அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது. கடைசிக்கு நீங்கள் போட்ட காசாக எடுத்துடலாம் ஒரிஜினல் பட்டு வாங்கினீங்க அப்படின்னா. அதனால் இவனுக்கு இந்த போகஸ் நாய்கிட்ட ஏமாந்துடாதீங்க. கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு நல்லவனுங்கன்னா ஒரு 20% தான் இருப்பானுங்க. 80% போகஸ் பட்டை பொறுத்த வரைக்கும். கம்ப்ளீட்டாக பெரிய இது வச்சுட்டு அந்த மஞ்சள் லைட்டை போட்டு உங்களை ஏமாத்துறானுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. இது டெஸ்ட் பண்ணிங்களா? இது டெஸ்ட் பண்ணி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குதா? இது எப்படி ஒரிஜினலாக கண்டுபிடிக்கிறது? அந்த கேள்வி மட்டும் தயவுசெய்து ப்ரெஸ்டீஜ் எல்லாம் பார்க்காம கேளுங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இவனுக்கு முன்னாடி வந்து கடைக்கு முன்னாடி வந்து தறியை வச்சுருந்தா நம்பிடாதீங்க. அவனுக்கு சும்மா உங்களை அட்ராக்ட் பண்ணுறக்காண்டி நடுவில் தறி வச்சுருப்பானுங்க, நெய்யறவனுங்க வச்சுருப்பானுங்க, என்ன வேணால் வைப்பானுங்க. பட்டு விற்கிற பொருள் உண்மையானு கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க. உங்களை ஏமாற்றித்தான் ஒவ்வொருத்தனும் சாம்ராஜ்யம் அமைச்சிருக்கிறான். அதை பார்த்துங்க. பிரசாந்த் ப்ரோ, ஓவர்சீஸ் ஷிப்பிங் ஏதாவது பிளான் இருக்கா ப்ரோ? ஆமாம், ஓவர்சீஸ் வந்து ஆரம்பிக்குதுயா. 3 டேஸில் ஆரம்பிக்க போகிறோம். 3 or 4 days மேக்ஸிமம். அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேணும்னானுங்க. எங்கிட்ட நான் வாங்கினேன். அது எங்கே வச்சேன்னு, அது எங்கன்னு எக்ஸ்பயர் ஆகிடுச்சான்னு தெரில. அதை பார்க்கணும். ஆடிட்டர்கிட்ட சொல்லியிருக்கேன்.
ஸோ நாளைக்கு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அதை ரெடி பண்ணிட்டு இப்படி bro ஒரு 1 வீக்ல ரெடி ஆயிருமா இப்படி இன்னும் லேட் ஆகும் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் யூஎஸ் யூகே மலேசியா சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட் இங்கெல்லாம் திறக்க போகிறோம். இங்க தான் bro மெயின், இந்த ஏரியாஸ் தான் மெயின். ஆமாம் ப்ரோ, அங்கே திறக்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, மற்ற நாடுகள்லாம் அப்படியே திறக்கலான்ட்டு. 2:20 ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார், தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், பை பாய்.